பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பின் விவரம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் நியூஸ் தமிழுக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டியினை தற்போது பார்க்கலாம். நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்குரிய அந்த நீதி கிடைச்சிருக்குது. தைரியமாக நம்மை போல வேறு எந்த பெண்களும் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு உன்னத நோக்கில் புகார் தந்த தொடர்ச்சியாக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த செயலில் உறுதியாக கடைசி வரைக்கும் இருந்து தண்டனை பெற்றுக் கொடுப்பதில் முக்கிய பங்காற்றிய அந்த பெண்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். அதே போல் இங்கு உயர் அதிகாரிகள், காவல்துறை, சிபிஐ உள்ளிட்ட அதிகாரிகள், நீதித்துறை அத்துணை பேரும் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதில் விசாரணை உள்ளிட்ட அத்துணையுமே பெண்களான அந்த பெண்களை பற்றிய தகவல் வெளிவராதது உள்ளிட்ட அத்துணையும் மிக சிறப்பாக கையாண்டதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை வழங்கப்படுவதன் மூலம் இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவோர் அல்ல ஈடுபட நினைப்போர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் மனதிலே ஒரு பயம் தரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக பெண்களுக்கு எதிரான அந்த குற்றச்செயல் இனி குறைய தொடங்கும் என்பதும் என்னுடைய நம்பிக்கை. அதேபோல் நம்முடைய தமிழ்நாடு அரசு சட்டமுமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அத்துணை தண்டனையும் கடுமையாக்கி சட்டத்திருத்தம் கொண்டு வந்தார்கள். அது தமிழக அரசு கடந்த 25/1/25 அது தமிழக அரசு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு சட்டமுமே நம்ம அதை பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். சட்டங்களை கடுமையாக்கி நடவடிக்கை எடுப்பதற்காக சட்டமாக்குவதற்காக தமிழ்நாடு அரசு பரிந்துரை பண்ணியுள்ளது என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக காலங்காலமாக ஒரு அழுத்தத்தில் பெண்களை என்றாலே நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது, குடும்பமானம் பெயரும், பேர் கெட்ட பேராயிரும், நம்ம வெளியே தலை காட்ட முடியாது என்று சொல்லியே அடக்கி வைக்கப்பட்ட அந்த வெளியே கொண்டு வராத நிலையை உருவாக்கப்பட்ட பெண்கள் அந்த நிலையில் அடக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது நாம் நீங்கள் உங்களுடைய ரகசியம் காக்கப்படும், உங்களை பற்றி எந்த தகவலும் வெளியே வராது, நிச்சயமாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நீங்கள் முன்வர வேண்டும் என்ற அந்த ஒரு விழிப்புணர்வை இப்போ 4 வருஷமாக மிக தீவிரமாக செஞ்சு வர்றோம். அது குழந்தைனாலும் சரி, பெண்கள்னாலும் சரி. அதனால் இப்பொழுது புகார்களுடைய எண்ணிக்கையும் அதன் மூலம் குழந்தைகளுடைய எண்ணிக்கையெல்லாம் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதன் முறையாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய தலைமையிலே காவல்துறையும் முறையாக உடனே எஃப்ஐஆர், குற்றப்பத்திரிகை அவங்க மேல் நடவடிக்கை எடுப்பதும் நம்ம தொடர்ச்சியாக இந்த அரசு மிக கவனமாக சரியாக செய்து வருகிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.